அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். இது சண்டே எடுத்த விலாகு. வெளியில் போகலை க்ராசரிஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றப்போ போகலை. அதனால் கீழே சின்ன ஷாப்லேருந்தே வாங்கியாச்சு. டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு வேணுன்ற ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கினேன். மாமியார் கொடுத்து விட்டிருந்த வடகம் இருந்தது, அதை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் ஆர்டர் பண்ணியாச்சு. மட்டனும் கீமாவும் ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ அது வரதுக்குள்ளே நம்ம வந்துட்டு வேணுன்ற தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருந்தேன். குழந்தைங்கள்லாம் விளையாட போயிட்டாங்க கீழே. சரி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரதுக்குள்ளே நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மட்டன் கிரேவி செஞ்சுட்டு கோலா உருண்டை மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் சாப்பாடு வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி லன்ச் முடிஞ்சிடும். லெஃப்ட் ஓவர் கிரேவி இருந்துச்சுன்னா நைட்டு சப்பாத்தியோ தோசையோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளானில் தான் இன்றைக்கி வந்துட்டு செஞ்சாச்சு. ஏன்னா சண்டே வந்துட்டு நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா மண்டே வந்துட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. குழந்தைங்க எந்திரிச்சிருவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் சண்டே வந்துட்டு வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது ரீசன்ட் டேஸில். அதுக்கப்புறம் வந்துட்டு 1/2 kg டொமேட்டோ தான் ஆர்டர் பண்ணேன். 2 பெரிய டொமேட்டோ, ஒரே ஒரு சின்ன டொமேட்டோ இருந்துச்சு. சரி ஓகே 2 டொமேட்டோ போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு ஊரில் இருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வாங்குறதுக்காக ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டாங்க. பார்த்திங்களா எவ்வளவோ பார்சலுன்ட்டு. என்னோடய காலேஜ் மேட்டு எனக்காக செய்கிற ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா இவங்க தான், ஆனி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் ஜுடியோலேருந்து வாங்கி கொடுத்து விட சொல்லியிருந்தேன். ரொம்ப பார்த்து எனக்காக வாங்கி கொடுத்து விட்ருக்கா. ஏன்னா வந்துட்டு இங்கே நம்ம ஒரு சும்மா நார்மலாக ஒரு டாப் வாங்கணுன்னாலே 30 dirhams, இல்லாட்டி ஒரு மேக்ஸி டாப்லாம் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு குறைச்சலாவது 60 dirhams வரைக்கும் வருதா. அதனால் எனக்கு பிடிச்சிக்கவே மாட்டேங்குது. போய் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இப்போதைக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறதுனால வாங்குறதுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கம்மி ரேட்டில் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கிறதில்ல. அதனால் சரி சொல்லிகிட்டு இருந்தேன், உனக்காச்சும் பரவாயில்ல நிறையா ஆப்ஷன் இருக்குது, பட் எனக்கு இங்கே ஊர்லேருந்து வாங்குற மாதிரியே இல்லடி அப்படின்னு சொன்னோடனே ஏன் நீ கவலைப்படுற, நான் வாங்கி கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா பார்த்துக்கங்க. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே சொல்லி லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தேன். பைபிள சூப்பராக எனக்கு வாங்கி அனுப்பி விட்டுட்டா. மீஷோலேயும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மெட்டீரியலு எல்லாமே ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துட்டு எல்லாம் அவளே ஆர்ட்ரு பண்ணி கொரியர் வாங்கி அதுக்கப்புறம் பேக் பண்ணி அங்கேருந்து ஊர்லேருந்து வரவங்க கிட்ட கொடுத்து விட்டு இன்றைக்கி இப்படி என் கையில் வந்து சேர்ந்துருச்சு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது பயங்கர க்யூரியஸாக இருந்துச்சு. பாருங்களேன், நான் ரேப்பர் பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்படி பக்காவாக பேக் பண்ணி தான் எனக்கு அனுப்பியிருந்தா. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது வந்துட்டு திவான் கோட்டுக்குன்னு சொல்லிட்டு வாங்கினது. ஆக்சுவலி இது வந்துட்டு ஜுடியோலேருந்து எனக்கு டாப்ஸ் வாங்கினேன். இது ஒரு கலெக்ஷன், இது ஒன்று. அப்புறம் இது வந்து டிஷ்யூ குட்டிக்கு, இது வந்து எனக்கு, இது வந்து ஜைனு குட்டிக்கு XS சைஸில் வாங்கினேன். பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும். அதுக்கப்புறம் எனக்கு லார்ஜ் சைஸில் வாங்கியாச்சு. எல்லாமே வீடியோ காலில் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணோம் நாங்கள் திங்ஸ் எல்லாமே. அப்புறம் அந்த எல்லோ கலரும் அந்த சாண்டல் கலந்த கலர் வந்துட்டு திவான் காட்டுக்காக வாங்கினது. 5 குஷன் செட் இருந்துச்சு. மீஷோவில் இருந்து வாங்கினதுனால உங்களுக்கு அது தெரியும்.
அப்புறம் இது வந்துட்டு நைட் ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு. அப்புறம் நட் கட்டரு எல்லாம் வந்துட்டு நல்லா பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருக்கிறா. அந்த ப்ளூ வந்துட்டு சாஃபின் குட்டிக்கு ஒரு ஹூடி டைப்பு. அப்புறம் வந்துட்டு டீஷர்ட்டும் வாங்கியிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு. அதில் வந்துட்டு நான் கேட்டிருந்த பெயிண்ட் எல்லாமே பேக் பண்ணி அனுப்பியிருக்கிறா. இது வந்து ரன்னிங் மெட்டீரியலு. அதுவும் வாங்கி அனுப்பியாச்சு. இது மீஷோலேருந்து தான் வாங்கினேன் இந்த ரன்னிங் மெட்டீரியலு. நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தொட்டு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் இது 3 டீஷர்ட்டு. இது எல்லாமே வந்துட்டு 199 தான் ஜுடியோலேருந்து வாங்குச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீஷோவில் வாங்குகிறேன். அதே மாதிரி ஜுடியோலையும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் திங்ஸ்லாம் கொஞ்சம் வைக்கிறதுக்குன்ட்டு இந்த பேஸ்கெட் இருக்குல்ல, ஆர்கனைசர், அதுவுமே வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் வேணுன்ற ஐட்டம்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அதுவும் சூப்பராக பக்காவாக பேக் பண்ணி அனுப்பி விட்டுருந்தா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பென்னு, நம்ம ஊர் பென்சிலு, நம்ம ஊர் இரேசருன்றப்போ எனக்கு அது பார்க்க பார்க்க ஒரு ஆசை. அதனால தான் வாங்கினேன். அப்புறம் இந்த நட்கட்டரில் எப்படி சாப் பண்ணணுன்னு பார்த்தேன். 5 பாதாம் தாங்க போட்டேன். அவ்வளோ அழகாக மெல்லிஸாக சாப் பண்ணியிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது பார்க்கறக்கே வந்துட்டு சூப்பராக இருக்கே, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ ஃபலூடாவோ இல்லை ஏதாவது ஒரு மில்க் ஷேக்கோ இல்லை ஜூஸோ இல்லை நம்ம பாயசமோ என்ன பண்ணாலும் மேலே வந்துட்டு ஒரு டாப்பிங்ஸாக போடுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. நல்லா இருந்துச்சு. நம்ம இப்போ கையில் அப்படின்னா வந்துட்டு க்ரஷ் பண்ணி போட்டாலோ இல்லை வந்துட்டு நைஃப் வச்சு சாப் பண்ணாலோ குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் ஸ்லைஸ் பண்ணும்போது அவ்வளோ குவான்டிட்டி 5 பாதாம் தான் போட்டேன். எனக்கு ஆனால் அந்த 1 பிளேட் அளவுக்கு வந்துடுச்சு. அப்படியே ரொம்ப ஹாப்பியாகிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கரில் தானே மட்டன் வச்சுருந்தேன். அப்புறம் கிரேவி செஞ்சாச்சு. ரொம்ப திக்கு கிரேவியாகவே செஞ்சுட்டேன். ஏன்னா சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ பூரிக்கோ எதுக்காக இருந்தாலும் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு கோலா உருண்டையும் செஞ்சாச்சு. நல்லா மீட் பால்ஸை பொரிச்சும் எடுத்துட்டேன். அதே மாதிரி இது வந்துட்டு தோசை தவாவில் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் கொஞ்சம் போய் விளையாண்டுட்டுலாம் வந்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சண்டே என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும்ல. அப்படி இன்றைக்கி டே சூப்பர் டூப்பராக போச்சு. உங்கள் சண்டேஸ்லாம் எப்படி போகுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் விளையாண்டுட்டு வந்துட்டு சாஃபின் குட்டி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா கிட்டே எப்படி விளையாண்டேன் அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பாருங்களேன் அவன் பண்ணுற அலும்பு. எல்லா வீட்லேயும் எல்லா குட்டீஸும் இப்படி அட்ராசிட்டிஸ் தான் போலல்ல.